நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பேச்சில், தன்னோட அந்த மாநாட்டு பேச்சில் வந்து அவர் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்குது அப்படிங்கிறத பல இடங்களில் சுட்டி காட்டி பேசுகிறாரு. அவர் அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேருக்குமான உறவு இருக்குது அப்படிங்கிறத, அரசியல் அரங்கில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கனெக்ட் பண்ணி அவர் பேசுகிறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணி, காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே ஆட்சி அதிகாரத்திலே கிடையாது. ஆட்சி அதிகாரத்திலே அவர்கள் இல்லாமல் இருக்கிற போது பாஜக மாநில கட்சிகளினுடைய தயவிலே தான் இருக்கிறது. எதற்காக திமுக மறைமுக உறவு என்று ஒரு சொல்லக்கூடிய இவர்கள் யூகம் செய்கிற அல்லது ஒரு சந்தேகத்தின் நிழல் படிக்கிற ஒன்றை இவர்கள் ஏன் சொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக நினைத்தா வெளிப்படையாகவே ஆதரிக்கிறாமே. ஏன்னா இனி ஒரு தேர்தல் வருவதற்கு உடனடியாக தேர்தல் வரப்போறதில்லை. நாடாளுமன்ற தேர்தல் இனி வருவதற்கு 4 ஆண்டு காலம் இருக்கிறது. தேவைப்பட்டால் அவர்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிப்பார்களே தவிர, என்ன இதற்கு முன்னாடி பாஜகவோட ஒரு கூட்டணியை போனதே கிடையாதா? இல்லை, அது கரெக்டு தான். எதற்காக இது நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன லாஜிக் இருக்கு? அவங்க மறைமுகமாக திமுக பாஜகவோட உறவில் இருக்கிறது என்கிற சந்தேகத்தை கிளப்புகிறவர்கள், அந்த கருத்தை பரப்புகிறவர்களுக்கு நான் கேட்கிறேன், என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்லை, நேரடியாக கூட்டணிக்கு போனால் அவங்க வாக்கு வங்கி பிரிவில் பாதிக்கப்படும். ஏன்னா திரும்ப இங்கே பாஜக எதிர்ப்புன்ற ஃபேக்டர்கள் மூலமாக தான் தொடர்ச்சியாக வெற்றி பெறாங்க அப்படிங்கிற ஒன்று. நேரடியாக போனால் அந்த வெற்றிங்கிறது பெரிய சிக்கலுக்குள்ளாகும். அப்படி அவங்க மறைமுகமான ஒரு உறவு வச்சிருக்கனால என்ன ப்ளஸ் அப்படின்னா, ரைடு போன்ற விஷயங்கள்லேருந்து இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. சரிப்பா, அப்படிங்கிற நீங்கள் சொல்கிற கருத்துப்படியே நான் வர்றேன். ஏற்கனவே திமுகவும் பாஜகவும் உறவில் இருந்தபோது திமுக ஆளுங்கட்சி ஆகவே இல்லையா? அதிகாரத்தில் இல்லவே இல்லையா? வாஜ்பாய் அரசாங்கத்தில் இவர்கள் பொறுப்பில் அதிகாரத்தில் பங்கேற்கவே இல்லையா? அப்போ பாஜக எதிர்ப்பை வச்சு தான் திமுக இயங்குகிறது என்பது ஒரு கற்பிதம். திமுகவுக்கு என்று ஒரு வாக்கு வலிமை இருக்கிறது. திமுகவுக்கு என்று ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கிறது. அதற்கென்று செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். திராவிட கருத்தியலை நேசிக்கிறவர்கள், அதற்காக செயல்படுகிறவர்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அதன் மேல சவாரி செய்யறதுக்கு ஒரு முறை பாஜக வரும், ஒரு முறை காங்கிரஸ் கட்சி வரும், கம்யூனிஸ்ட் கட்சி வரும், விடுதலை சிறுத்தை வரும். அப்படித்தான் நீங்க பார்க்கணுமே தவிர, திமுக என்கிற குதிரை மீது இவர்கள் எல்லாம் பயணித்திருக்கிறார்களே தவிர, திமுக பாஜக எதிர்ப்புலதான் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றது இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னா, எதிரி பலமா இருக்கிறதுனாலதான் நம்ம வீரியமா இருக்கோம் அப்படி சொல்றது இருக்குல்ல, இது ஒரு கற்பிதம். இதை நான் ஏற்கல. இல்லை, இப்போ அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு சார். இப்போ சொல்ற எவிடன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வாஜ்பாய் மோடியும் கம்பேர் பண்றீங்க. வாஜ்பாய் இருந்த காலகட்டத்தில் இந்திய அரசியலுடைய மைய நீரோட்டம் வேற. இப்போ என்னன்னா, இந்துத்துவ அரசியலுங்கிறது மோடி சென்ட்ரலுக்கு வந்தது அப்புறம் இந்துத்துவ அரசியல் மையத்துக்கு வந்துருச்சு. அப்போ வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒருத்தர் மோடி எதிர்ப்பாளரா, இந்துத்துவ அரசியலுக்கு ஆதரவானவரா, எதிர்ப்பானவரா அப்படிங்கிறதான் இருதுருவ அரசியல், இந்திய அரசியல் மாறிடுச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு போன்ற இடத்துல ஏன் மதச்சார்பின்மை இந்த அளவுக்கு திரும்ப வெற்றி பெறுதுன்னா, 2019 39 இடத்துல வெற்றி பெறாங்க, 2024 40 இடத்துல வெற்றி பெறாங்க. இதுக்கு முன்பு மோடியா லீடியன் கிட்ட ஜெயலலிதா 37 இடத்துல வெற்றி பெறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 90% வெற்றி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ 100% வெற்றி. இது அவ்வளவுக்கும் காரணம், சென்ட்ரல்ல மோடி போன்ற தீவிர இந்துத்துவ சிந்தனை கொண்ட நபர்கள் உட்காரும்போது தமிழ்நாட்டில் அதுக்கு எதிரான அரசியல் இயல்பாக உருவாகுது இல்லை. இல்லை, இது அப்படி பார்ப்பதை விடவும் தேசிய அரசியல் என்பது தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது. அது ஈழ போராட்டத்தை நம்ம மிகப்பெரிய அளவுல முள்ளிவாய்க்காலுடைய அந்த இறுதி யுத்தம் நடந்த போதும் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக இருந்தது. அதே மாதிரி பாஜகவினுடைய மதவாத அரசாங்கமும் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. கீழடி நாகரிகத்தினுடைய பண்பாட்டை புறக்கணிக்கிறது, தொல்லியல் ஆய்வுகளை அறிவியல் ஆதாரம் இல்லை என்று ஏற்க மறுக்கிறது என்று தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, அது நீட் தேர்வாக இருக்கலாம், எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்காமல் காலம் கடத்தக்கூடிய போன்ற செயல்களாக இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு திடீர்னு நான் இதை எடுக்க போறேன், முக்கியமான கனிம வளங்களை நான் கொள்ளையடிக்க வர்றேன், மீத்தேன் எடுக்க வர்றேன், நான் இங்கே அரட்டாப்பட்டிக்கு வர்றேன் என்று ஆதிக்கம் செலுத்துவதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை மத்திய அரசாங்கம், இந்த அரசாங்கம்னு கிடையாது, ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களும் தமிழ்நாட்டின் மீது ஒரு அறிவிக்கப்படாத போரை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது கூடங்குடமாக இருக்கிறது. ஒரு முறை மீத்தேன் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கிறது, ஒரு முறை அது நீட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கிறது. வேறு வேறு வடிவங்கள்ல தமிழ்நாடு ஒரு தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறது. அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர, இந்து முஸ்லிம் பிரச்சனையாக பார்ப்பது என்பது வடநாட்டுக்கு பொருத்தமுடையதாக இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில
மதம் அல்லாதவர்கள் என்கிற இடத்துல இருந்து அரசியலை பார்க்கவில்லை என்பது கருத்து. இல்ல நான் சொல்றது சேர்த்துக்கோங்களேன். இப்போ வந்து மதவாத அரசியல்ங்கிற பிரதானம், அது கூட வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வள சார்ந்த விஷயங்கள், பிறகு வந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறது, மாநில உரிமைகள் புறக்கணிக்கப்படுறது, இதெல்லாம் கூட சேர்ந்துருச்சு. அது கூட கடந்த கால காங்கிரஸ் இருக்கும் பொழுது ஸ்டேட் ரீஜன் பார்ட்டி புறக்கணிக்கப்படுறதோ இல்ல ரீஜனுடைய உரிமைகள் புறக்கணிக்கப்படுறதுங்கிறது இருந்துச்சு. ஆனா இப்ப பாஜக அங்க வந்ததுக்கு அப்புறம் கூடுதலாக மதமும் சேர்ந்துக்குச்சு. அவ்வளவு வித்தியாசம். அது அப்படி இருக்கும் பொழுது இயல்பே மக்கள் வந்து அதுக்கு எதிரான சிந்தனை நோக்கி நகர்ந்திருக்காங்களே தமிழ்நாட்டு மக்கள். சோ வந்து அந்த அரசியல் வழிநடத்தக்கூடிய திமுக அப்படிங்கிறனால அதாவது காலங்காலமாகவே திமுக மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய களங்கம் என்னன்னா, அவர்கள் பக்திக்கு எதிரானவர்கள், வரட்டு நாத்திகம் பேசுவார்கள், முரட்டு நாஸ்திகம் பேசுவார்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள். எல்லா காலத்திலையுமே நீங்க அது பெரியாரிடமிருந்து தொடங்கிய இயக்கம் என்பதனால பெரியாரிடமிருந்து விலகி வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் முதன்மைப்படுத்தி அண்ணா அரசியல்ல வந்து ஆன்மீகத்தில வழியாக சாதிய சுரண்டல் இருக்கக்கூடாதே தவிர ஆன்மீகம் இருந்து விட்டு போகட்டும்ங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. நான் வந்து பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரை உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எப்பொழுதுமே என்னன்னா எதிர் துருவத்துல வைத்து பார்ப்பது என்பது ஏற்கனவே உள்ளதுதான். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்களுடைய பொதுக்கூட்டங்களின் வழியாக, தங்களுடைய சாதாரண ஜனங்களோடு நடந்த உரையாடலின் வழியாக தொடர்ந்து ஒரு கருத்தியல் பிரச்சாரத்துல நாங்கள் மதத்தை வந்து அரசியலிலே மையப்படுத்தவில்லை, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதை தொடர்ந்து ஒரு சவாலாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இல்லை சார், நீங்க சொல்ல கான்டென்ட் வேற. நம்ம திமுக வந்து நாத்திக கட்சி ஆத்திக கட்சிங்கிற டாபிக் கிடையாது. இப்போ விஷயம் நான் வந்து நம்ம மதவாத அரசியல, மதவாத எதிர்ப்பு அரசியல, அதாவது மதச்சார்பின்மை அரசியல, மதச்சார்பற்ற அரசியல் அப்படிங்கிற டிஸ்கஷன் இந்த சப்ஜெக்ட் இல்லைங்க. இந்த நிலத்தை அவர்கள் அப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அந்த அரசியல் வந்து நீடிக்கிறதே தவிர பாஜகனால நீடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பாஜக இல்லைனாலும் கூட இது ஏற்கனவே வந்து இந்த நிலத்துல வந்து அப்படிதான் இருந்திருக்கிறது. நீங்க பெரியாரை வந்து இந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம்னா, கடவுள் மறுப்பாளராக இருக்கிறவன எல்லாரும் சாமி கும்பிடுறவன், ஆனா சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆளை தலைவரா பார்த்ததுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய கடந்த கால வரலாற்றுல சித்தர்கள் போன்றவர்கள் எல்லாமே சாதி மதத்தின் பெயரால இருக்கக்கூடிய, சம்பிரதாயத்தின் பெயரால இருக்கக்கூடிய மோசடிகளை அம்பலப்படுத்தக்கூடிய மரபு நமக்கு ஏற்கனவே ஆன்மீகத்தின் வழியாக கிடைத்திருக்கிறது, வரலாறின் வழியாக கிடைத்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கிறதுனாலதான் இந்த தமிழ் நிலத்துல வந்து மதவாத அரசியல் கால் ஊன்ற முடியல. எல்லாரும் பக்தர்கள் தான். சிறுபான்மை மக்களின் வாக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு திமுக வெற்றி பெற முடியாது. திமுகவுக்கே தெரியும், திமுகவே பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் ஒரு முறை சொன்னதுக்கு காரணமே என்னன்னா, இந்துத்துவா கிடையாதே தவிர இந்துக்களுக்கான கட்சி தான் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, பெரும்பான்மைவாதம் தான் அரசியல் வெற்றியை தீர்மானிக்கிறது. அப்ப பாஜகங்கிற ஒரு பூதத்தை காட்டி மிரட்டி தான் அவங்க பண்றாங்கிறது அல்ல. ஏற்கனவே இந்த நிலத்தை, தமிழ் நிலத்தை முழுக்க மதச்சார்பின்மைக்கான கருத்தியலோடு, சமூக நீதிக்கான கருத்தியலோடு, ஏற்கனவே மாநில சுயாட்சி என்கிற கருத்தியலோடு ஒரு நெடுந்தூர பயணம் இங்கே நிகழ்ந்து இருக்கிறது என்பதை புரியாம வெறுமனே பாஜகவை எதிர்த்துட்டா வந்துருவாங்க, பாஜக எதிர்த்தா வந்துட்டாங்கன்னா இப்ப பாஜகவை கொஞ்ச நாள் நான் வந்து ஏற்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்க மாட்டாங்க. இப்ப பாஜக எதிர்ப்புல கம்யூனிஸ்டுகள் உறுதியா இருக்கிறாங்களே, அந்த ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்டுகள் வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? ஏற்கனவே பெரிய கட்சியா இருக்கிற அதிமுக, ஏற்கனவே பெரிய கட்சியா இருக்கிற திமுக பாஜகவை எதிர்க்கிற போது அது வளருதுன்னு சொல்றது இருக்கு இல்லையா? இது வந்து இந்த பூச்சாண்டி வர்றான் சோறு விட்டுங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றது. குழந்தைக்கு சோறு விட்டுவது என்பது ஏற்கனவே உள்ளதுதான். பூச்சாண்டியை காட்டி சீக்கிரமா கொஞ்சம் தின்னு சொல்லி தாய் ஊட்டுறாங்கிறது மாதிரி நீங்க சொல்றீங்களே தவிர, பாஜகவை காட்டி தான் திமுக வந்து தப்பிக்குது, பாஜகவை காட்டி தான் மோடியா லேடியான் காட்டி தான் ஜெயலலிதா வளர்ச்சி அடைஞ்சாங்கிறது அல்ல. அதிமுக ஒரு மாபெரும் வெகுஜன இயக்கம். இல்லை சார், இப்போ நான் சப்ஜெக்ட் நீங்க கருத்தியல் ரீதியாக டிஸ்கஸ் பண்றீங்க. இப்போ நீங்க கருத்தியல் ரீதியாக டிஸ்கஸ் பண்றதா நான் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ கலைஞர் கூட செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்யறாரு. கிட்டத்தட்ட வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே உருவான கூட்டணி இந்த கூட்டணி. அதே எவ்வளவு நாள் உடையாம இருக்கு? உடையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சென்ட்ரலில் பாஜக இருக்கிறனால உடையாம இருக்கு. இல்லாட்டின்னா அவங்க அதிமுக ஒரு ஆப்ஷன் எல்லாம் இருக்கும்ல, அழகாக அங்கே போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. இப்போ விசிகாவோ சிபிஎம்மோ சிபிஓ ஏன் வந்து இவ்வளோ நெருக்கடியில் இங்கேயே பயணிச்சிருக்கணும், இவ்வளோ நாள் ஏன் பயணிச்சிருக்கணும், மாற்று கருத்தில் இருக்கு, முரண்பாடுகள் இருக்குன்னு வெளிப்படையாக அவங்களே சொல்றாங்க. இருந்தாலும் எமர்ஜென்சிலாம் கூட சொல்றாங்க. இந்த ஆட்சியை, ஸ்டாலின் ஆட்சி எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய நம்ம தலைவர்லாம் இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட ஓகே நான் இதோட பயணிக்கிறேன்னா சென்ட்ரலில் வந்து மதவாத சக்தி இருக்கு. ஸோ அப்படின்ற இடத்துக்கு அதை வராங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து அவ்வளவு சித்தாந்த ரீதியாக நம்ம விளக்கம் கொடுத்துட முடியாது அப்படிங்கிறது ஒரு பார்வை, அப்படி ஒரு கருத்து இங்க இருக்கு. இப்ப சித்தாந்த ரீதியாகத்தான் நீங்க பாஜக எதிர்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப சித்தாந்தத்துக்காக கூடலங்கிற மாதிரியும் சொல்றீங்க. எது சரியானது? இவங்களுக்கு யாரு, சிபிஎம் சிபிஐ விசிகா, இவங்க 3 பேருக்குமே தங்களோட டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மதவாத சக்திகளோடு அவங்க பயணிக்க மாட்டாங்கிறது அவங்களோட அரசியல். திமுக வேணா அதை மாற்று கருத்து இருக்கலாம், அவங்க அங்க போல அங்க வரலாம், கடந்த காலத்தில் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க யாரும் அங்க போனதில்லை இல்லை. அதனால இந்த ஒரு கூட்டணி வெற்றி பெறுறது கூட்டணிங்க ரொம்ப முக்கியமானங்க. பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எதிரான கட்சி அல்ல, அது கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான கட்சி தான், அது சமூக நீதிக்கு எதிரான கட்சி தான், அரசியல் சாசனத்தை காலி பண்றதுக்கான கட்சி தான், பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி தான். அப்ப அந்த இயக்கம் வந்து எல்லாரையுமே, காங்கிரஸுக்கு எதிரான கட்சி தான், எல்லாரையுமே அழித்து ஒழிப்பதற்கான ஏற்பாட்டோடு அவர்கள் இருக்கிற போது
இந்த கட்சிகள் வலிமை பெறாமல் தனித்தனியாக சிதறி கிடக்கிற, ஏற்கனவே ஒன்று கூடும் போதே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால இவர்கள் வந்து காம்ப்ரமைஸ் அரசியல்ல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, ஆனால் அதற்குள்ள என்னன்னா ஒரு பொது எதிரியை வந்து அடிப்பதற்காக நமக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய முரண்களை நாம் வந்து கடந்து போகலாம்னு அவங்க நினைக்கிறாங்களே தவிர இது ஒரு கொள்கை அரசியலினுடைய ஒரு நிலைப்பாடாக தான் அதையும் பார்க்கிறேன். சரி, ஓகே, இந்த டாபிக் ஒரு பக்கம். நம்ம இப்போ விஜய் கருத்துக்கு வரலாம். விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழல் விஷயத்தை ரைடு நடத்தி நாளைக்கு எங்க திமுக ஃபேமிலிஸ் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போகாத கூட்டத்துக்கு ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்தப்பறம் அந்த விஷயம்லாம் முடியுது, நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்படி பாக்குறீங்க? இது ஒரு யூகம் தான். இதுக்கு எந்த உத்தரவாதமும் எந்த உறுதியுமோ எந்த சாட்சியமோ எந்த ஆதாரமோ யார்கிட்டையுமே இல்லை. இந்த கதையைத்தான் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஊரா போய் சொல்லிட்டு இருக்காரு. அதே கதையை அப்படியே திரும்ப சொல்றாரு. அதனாலதான் நான் சொல்றேன், விஜய்கிட்ட குற்றச்சாட்டு சொல்வதிலே கூட சுயம் இல்லை. சொந்தமா ஒரு கருத்து உன மூளைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சும்மா ஒரு எம்டி பிளேஸா இருக்கு. நீ புதிதாக ஒரு கருத்து சொல்லு. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கருத்து திமுக மேல நீ ஒரு சொல்லு பார்ப்போம். எதுவுமே இல்லை. இது வந்து பழைய விஷயங்க. நீங்க ஆதவர்ஜுனா எல்லா கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மன்னராட்சி அப்படிங்கிறாப்புல. என்ன மன்னராட்சி? போன தேர்தலில் நீ அங்கேதான் வேலை பார்த்த. மன்னர்களுக்கு நீ சொன்ன மன்னர்கள்ட்ட தான் நீ வேலை பார்த்த. மன்னராட்சினா என்ன? அவங்க பொது தொகுதியில வந்து தேர்தலை சந்திக்காம, அந்த நிர்மலா சீதாராமன் தேர்தலையே நிக்காம திரும்ப திரும்ப நிதியமைச்சரா வர்றாங்க. இது மன்னராட்சியா? வெறுமனே ஜாதி அடிப்படையில ஒரு குடும்பத்துல இருந்து வந்தாங்கிறது இல்லைங்க, ஒரு ஜாதிக்குள்ள இருந்து வர்றதுனாலயே அவர்கள் பொது தேர்தலை சந்திக்கிற. போன முறை ஏன் நீங்க நாடாளுமன்றத்தில் போட்டியில்லைன்னு கேட்டதுக்கு என்கிட்ட காசு கிடையாதுன்னு சொன்னாங்க. நிதியமைச்சராக இருக்கிறவங்க, இந்தியாவுக்கு வரவு செலவு பார்க்கிற பல ஆயிரம் கோடிகளுக்கு வந்து வரவு செலவு பார்க்கிற ஒரு நிதியமைச்சர் சாதாரண ஆளுகள்லாம் தேர்தலில் நிற்கிறான். வத்தல் மிளகாய் வியாபாரிலாம் தேர்தலில் நின்றுருக்கான். பல பேர் சின்ன சின்ன வியாபாரி காய்கறி விற்கிறவன்லாம் தேர்தல் அரசியலை வந்து வென்றிருக்கான். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பல பேரை. ஆனா அவங்ககிட்ட காசே கிடையாதான். அப்ப இவங்க குடும்ப அரசியல்ங்கிறது என்னன்னா, கலைஞர் குடும்பம் வந்து ஒரு பெரிய மேட்டிமையான குடும்பம் கிடையாது. சாதியில ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடிய குடும்பத்துல திரும்ப திரும்ப வர்றாங்கிறப்ப என்ன செய்வான்னா, 1000 ஆண்டு காலத்திற்கு வந்து திரும்ப திரும்ப சாதி அடுக்குல வந்து உயர் சாதிக்காரன் வந்து பல பலன்களை அனுபவிச்சுட்டே இருப்பான். ஒரு தாழ்த்தப்பட்டவன் முதல் தலைமுறையில வந்து அரசு வேலைக்கு போயிட்டு அவன் புள்ள டாக்டருக்கு படிச்சுன்னா இடஒதுக்கீட்டவங்க வரிசை அனுபவிக்கிறாங்க, வாரிசு பூரா அனுபவிக்கிறாங்க. இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சில பேர். இல்ல சொல்றாங்க, இந்த உளவியல் தாங்க அது. ஓகே, இப்போ ஆதவர்ஜுன் கருத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது சப்ஜெக்ட் வேற. இப்போ நம்ம விஜய் சப்ஜெக்ட்ல வருவோமே. விஜய் வந்து என்னன்னா, அவர் திரும்ப திரும்ப வந்து கபட நாடகம் போடக்கூடிய கபடதாரிகளா இருக்காங்க பாஜகவும் திமுகவும் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டு பேசுறாரு. அதை அப்படி லிங்க் பண்றது மூலமா அதை லிங்க் பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணத்தையும் சொல்ல மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. எதன் காரணத்துக்காக அந்த விஷயத்தை லிங்க் பண்ணும்? அதனால என்ன பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்கும்? மைனாரிட்டி ஓட்டு வந்து ஒரு அப்படியே வந்து நீங்க வந்து கட்டுக்கோப்பாக கலையாம இருக்கிற ஓட்டு. அந்த ஓட்டு திரும்ப திரும்ப திமுக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அவர்கள் அந்த சதவீதத்தை அப்படியே வைத்துக் கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. ஜெயக்குமார் கூட சொன்னார், இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியில் நான் எனக்கு என் தொகுதியில் மட்டும் ஒரு 40,000 வாக்கு இருக்குது, அதில் இருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, அது காலியாயிரும் எனக்கு பாஜக கூட்டம் சொன்னார் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாட்டில் மைனாரிட்டியினுடைய வாக்கு சதவீதத்தில் ஒரு கிறிஸ்தவர்கள் எல்லாரையுமே சேர்த்து ஒரு 18% வரைக்குமான வாக்கு வங்கி வந்து நிலைத்த வாக்கு வங்கியாக இருக்குது. இதை உடைச்சிட்டா திமுக உடைச்சிடலாம். இந்த இடத்துல தான் விஜய் வந்து பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பாரோ என்கிற சந்தேகத்தை நெடுநாளாக பல அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குற்றச்சாட்டம் மைனாரிட்டி ஓட்டை உடைக்கிறதுக்காகத்தான் அவர் வந்து இந்த கள அரசியலில் வர்றாரு. அவர் டயலாக் பேசுவாரே தவிர அவரும் அவங்களோட ஆள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு விஜய் மீது தொடர்ந்து வைக்கப்படுவதற்கு காரணமே இந்த விஷயம்தான். இல்லை, இப்போ அவர் திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவு இருக்கு அப்படிங்கிறத அவர் நிரூபிக்க மாட்டேங்கிறார். ப்ராப்பரான எவிடன்ஸ் அவர்கிட்ட இல்லை. அதே மாதிரி நீங்க அவரை பாஜக லிங்க் பண்ணி சொல்றவங்களும் அது ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்குது ரெண்டு அரசியல்? என்னங்க, அவருக்கு திடீர்னு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது, திடீர்னு ஒரு IRS ஆபீசர் வந்து உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு வந்து அவர் கூட இருக்கிறாரு. ஏற்கனவே RSSலையும் பாஜகலையும் பணியாற்றிய CD நிர்மல்குமார் வந்து அவர் கூட இருக்கிறாரு. ஏற்கனவே வந்து பாஜகவுக்கு தேர்தல் நிதியின் மூலமாக 500 கோடி வரைக்குமே வந்து கூடுதல் மிகப்பெரிய அளவில் வந்து பல 100 கோடிகளை வந்து தேர்தல் நிதியாக கொடுத்த நாட்டின் குடும்பத்தினுடைய மருமகன் வந்து பக்கத்தில் இருக்கிறாரு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு பார்க்கிற போது இவர் ஏன் ஒரு கருப்பாடாக இருக்கக்கூடாது என்கிற சந்தேகம் ஏன் அரசியல் ஆய்வாளர்களுக்கு விமர்சகர்களுக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? சார், ஓகே, இப்போ இந்த பண விவகாரம் நிர்வாக ரீதியான விஷயம் அப்படிங்கிறது மார்ட்டின் ஃபேமிலி எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க, திமுகவுக்கும் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அதனால அதை மாற்றுக்கிறது ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதிகமாக யார் கொடுத்துருக்காங்க? அதான் இல்லை, சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கவங்க நிச்சயமா அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அது சப்ஜெக்ட்ஸ் வேற. ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி Y+ பாதுகாப்போ அல்லது வந்து இப்போ நீங்கள் யார் சொன்னீங்க இந்த IRS ஆஃபீஸர் அருண்குமாரோ இவங்களை வச்சு நம்ம இது வந்து இது அப்படிதான் இது வந்து
இது பாஜக பேக் போன் அப்படின்றது உறுதியாக அதை சொல்லிட முடியும் இந்த சின்ன சின்ன அதற்கான சந்தேகம் நிலை. அவர் மட்டும் டெல்லிக்கு வந்து ஸ்டாலின் போயிட்டு வந்துட்டா அவர் பாஜகவோட மறைமுக உறவுல இருக்கிறாருன்னு சொல்வதற்கான அதிகாரம் அவருக்கு மட்டும் இருக்கிறது. இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கிற போது பாஜகவினுடைய பி டீமா ஏன் விஜய் இருக்கிறாரு என்று சொல்வதற்கான முகாந்திரம் இல்லைன்னு அவர் எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல நான் 2 கேள்வியும் கேட்கறேன். நான் அவர் எப்படி வந்து பாஜக திமுக லிங்க் பண்றாரு, அதுக்கான எவிடன்ஸ் என்னன்றது நான் கேட்கறேன். அதே மாதிரி இவர் நீங்க சொல்றதும் அந்த ரெண்டுத்துக்குமான எவிடன்ஸ் எனக்கு போதுமா? இரண்டுமே யூகம் தான். நான் நேர்மையா சொல்றேன், இரண்டுமே யூகம். இப்படி இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுமே தவிர இரண்டையுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இரண்டையுமே உறுதிப்படுத்த முடியாதுங்கிறது தான் நேர்மையான பதிலாக இருக்க முடியும். நம்ம இட்டுக்கட்டி சொல்ல நம்ம விரும்பலை. நாளை ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் மக்கள் நீதி மையம் கமலஹாசனை பாஜகவின் பி டீமு பார்ப்பன சமூகத்திற்கு ஒரு தலைமை இல்லை என்பதற்காக அவரை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்றது கடந்த காலங்களில் நான் சொல்லலை, பல பேர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த விமர்சனம் என்னவாகிவிட்டது? அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்ததன் வழியாக திமுகவின் ஆதரவு பெற்ற ராஜ்யசபா எம்பி ஆனதன் மூலமாக அது உடைக்கப்படுகிறதுல. அப்போ காலத்தால தான் இது உடைப்படுமே தவிர முன்கூட்டியே வந்து அவர் அதுதான் அப்படின்னு நம்ம ஆதாரபூர்வமாக சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆரை வந்து உருவாக்கியதுல அன்றைய மத்திய அரசாங்கத்திற்கு வந்து இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய பங்கு இருந்தது. திராவிட இயக்கத்தை வந்து உடைக்க வேண்டும் என்பதற்காக, வலிமை குன்ற வேண்டும் என்பதற்காக இந்திரா காந்தி தான் வந்து எம்ஜிஆர் மேல ரைடை போட்டு ஒரு பயமுறுத்தி அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க. கருணாநிதிக்கு அவருக்கும் நேரடி பகையே கிடையாது என்று சொன்னாங்க. அது எதற்காக செஞ்சோம்னா அதன் மூலமாக காங்கிரஸை வலிமை பெற வைக்கலாம்னு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடைமுறையில் என்ன ஆச்சு? அதிமுக தான் வலிமை பெற்றுச்சு, காங்கிரஸ் வலிமை பெறலையே. ஒருவேளை பாஜக வந்து தமிழக வெற்றி கழகத்தை களத்தில் இறக்கி இருக்கிறது, பின்புலமாக அவர்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் அதன் அறுவடையை தமிழ்நாட்டில் பாஜக பண்ண முடியாது. அதுல நான் உறுதியா இருக்கேன். கடந்த காலத்து காங்கிரஸ் எப்படி ஏமாந்துச்சோ அதேதான், அதே மாதிரி பாஜகவும் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்து விட்டுட்டு நீ வந்து வெள்ளம் திண்டவன் ஒருத்தன் விரல சூப்பரமே ஒருத்தன் மாதிரி ஆயிரும் கதை. சரி, ரைட், ஓகே சார். இப்போ வந்து விஜய் வந்து எனக்கு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லி பாஜகவையும் பிரதமர் மோடி நிறைய விமர்சனம் பண்ணி பேசுறாரு, மேடையெல்லாம் பேசுறாரு. அப்படி இருந்தும் கூட இஸ்லாமியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல கட்சிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏன் இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோ அல்லது வந்து மனிதநேய மக்கள் கட்சி இவங்களை விட்டுருங்க, மற்ற கட்சிகள் எஸ்டிபிலாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காங்க, அதிமுக விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் கூட ஏன் வந்து விஜயோட வந்து ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க? விஜய் ஏன்னா கூட்டணி தயாருங்கிறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பவரில் ஷேர் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி கூட ஏன் வந்து அவங்க கூட்டணி நகர மாட்டாங்க? இல்லை, கடந்த காலத்தில் இப்படித்தான் வந்து பாஜகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த நாடாளுமன்ற தேர்தலும் கூட்டணி இல்லைன்னு பகிரங்கமாக வந்து கர்ஜனை செய்த எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் கொள்ளாமல் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு எஸ்டிபிஐ மாநாட்டில எல்லாம் பேசினாரு. எஸ்டிபிஐ முகத்தில் கரியை பூசி விட்டார். அப்போ எஸ்டிபிஐ வந்து அதற்கு பொறுப்பேற்க முடியுமா? இவர் செய்த அரசியல் தவறுக்கு அந்த சமூகத்தை கொண்டே அடமானம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. யாரை நம்பி பயணிப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. திமுகவோடு மிக நீண்ட கால பயணம் இருக்கிறது. அதனால அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. அவங்க வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த கவிஞர் சல்மாவை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குறாங்க. அதே மாதிரி வந்து வில்சன் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞரை வந்து ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவரை வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குறாங்க. பிரதிநிதித்துவம் அடிப்படையில் பல மாவட்ட செயலாளர்களே கூட இஸ்லாமியர்கள் திமுகவில் இருக்கிறாங்க. அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நெல்லை மாவட்டத்தின் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல ஏற்கனவே மைதீன் கான் என்பவர் வந்து ஒரு தேர்தலினுடைய மாநில பொறுப்பாளர் இடத்துல வந்து திமுகவினுடைய ஒரு வழிகாட்டியில் இருக்கிறாரு. ஏற்கனவே ஊட்டியில் வந்து ஒருத்தர் வந்து செயலாளராக இருந்தார், மாவட்ட செயலராக. அப்போ முதன்மை பொறுப்புகளில் கட்சியினுடைய பொருளாளராக கடந்த காலத்தில் சாதிக் பாட்சா இருந்தார், ரகுமான் கான் அமைச்சராக இருந்தாரு. அப்ப திமுகவுக்கும் சிறுபான்மை மக்களுக்குமான உறவு என்பது மிக நீண்ட வரலாறு கொண்டதாக இருக்கிறது. புதுசா வந்து ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவர் சினிமாக்காரரு. இதுக்கு முன்னாடி அவர் துப்பாக்கி படத்துல வந்து அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடிச்சிருக்கிறாரு, கத்தி படத்துல வந்து நடிச்சிருக்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிக மோசமான பீஸ்ட் போன்ற படங்கள் எல்லாம் அவர் நடிச்சிருக்கிறாரு. அப்ப கற்பனையிலேயே கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் களமாடி இருக்கிறாரு அவருடைய படத்தின் வழியாக என்று சொல்லுகிற போது அவரை நம்பி ஏன் போகணும்? எஸ்டிபிஐ போன்ற அமைப்பு களத்தில் போராடி போலீஸ்ட அடி வாங்கி ஜெயிலுக்கு போய் வழக்கு வாங்கி தேர்தல் அரசியல் மட்டுமல்ல போராட்ட அரசியலில் எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா நிலம் சார்ந்த போராட்டங்கள்லையும் ஆளாக போய் நிற்கிறவங்க எதற்காக இந்த மாதிரி பிம்ப அரசியலில் போய் சிக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அதனால் அவர்கள் வந்து இந்த சமூகம் வந்து முதல்ல நம்பாது. எஸ்டிபிஐ எடப்பாடி ஆதரிக்கலாம், எடப்பாடி இஸ்லாமிய சமூகம் ஆதரிக்கல, ஓட்டு போடலையே, பாஜகவோடு நாங்கள் இல்லை என்று சொன்னதுக்காக அவங்களுக்கு வாக்கு வங்கியே வரலையே. அதனால் அப்படிலாம் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பாதுகாப்பற்ற சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிற போது அவர்கள் ஏற்கனவே நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் போது ஏற்கனவே குடியுரிமையை ரத்து செய்யலாம், வாக்காளர் பட்டியலில் தூக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் போய் ஒருத்தர் இன்னும் அதிகாரத்துக்கு வருவாரா மாட்டாரான்னு தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் சந்தேகத்துக்குரிய ஒரு நபர்கிட்ட போய் கூட நிற்பது என்பது சாத்தியம். அல்ல சார், விரிவான ஒரு இடம். உங்களை வருகையும் கருத்துக்கு மிக்க நன்றி.